இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த முட்டாள் மாங்கு தான் வந்து அங்கே இருக்கிறான். அவன் சாதாரண ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவன் வந்து இந்த மாதிரி கொடூரமான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் ஒரு காரணத்துக்காக வந்து இங்கே இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் வந்து கடத்தி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோவுக்குமே வந்து என்னையுமே வந்து அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவனா என்னோட கடத்தலுக்கு பின்னாடி ஏதாவது காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு, சரி எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போது இந்த மாதிரி அவன் 10 டிவிஷன் கமாண்டர் வந்து வச்சுருக்கான். அதுக்கு கீழே வந்து ஒரு 300 பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி போய் சண்டை கட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சண்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அவன் ஒருத்தர் இருந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் அங்கே போனீங்கன்னா எங்களோட தம்பி வந்து எப்படியாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவன் வந்து சொல்ல ஆரம்பிப்பான், இந்த மாதிரி அவங்க கடத்திட்டு போகும்போது என்னை வந்து அவன் கூப்பிட்டான். ஆனால் நான் வந்து ஒன்றுமே பண்ணல. நான் வந்து கட்டல் கட்டியில் படுத்துட்டு கதடிட்டு தான் இருந்தேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு பயமாக வேறு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் இருந்துட்டு, நீ வந்து கவலைப்படாத, எனக்கு வந்து உன்னோட எல்லாமே வந்து புரியுது. என்னாலேயே வந்து ஒன்றும் பண்ண முடியல, உன்னால் என்னடா தம்பி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு, சரி உங்களோட பாசமலையில் அப்போமே புரிஞ்சுக்குங்க. ஆனால் நான் வந்து அவனை காப்பாற்றுறதுக்கு வந்து அங்கே போகல. நான் போகிறதே அந்த சக்தியை வந்து அடியோடு ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் போகிறேன். அதனால் என்னால் வந்து அந்த விஷயத்தை வந்து நான் காப்பாற்ற முடியுமா இல்லை காப்பாற்ற முடியாதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் எந்த நிலமையில் இருக்கிறான்ட்டு எனக்கு தெரியல. அவன் வந்து உங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு வேறு சொல்கிறான். பத்தாவதுக்கு அவங்க அப்பன் கையவே வந்து வெட்டி எடுத்துருக்கிறான். இதெல்லாம் எங்கே போய் முடிகிறது? அதனால் என்னால் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. பட் நான் வந்து அந்த செக்டை முழுசாக வந்து அழிச்சிட்றேன். ஒருத்தனும் கூட அங்கே உயிரோடையே இருக்க மாட்டான்னு சொல்லி அந்த வாக்கை மட்டும் நான் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ டேரெக்டாக அங்கே போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த செக்டுக்குள்ளே போகும்போது ஒரு ஃபாரஸ்ட் கடந்தால் போனால் அப்படி போகும்போது இந்த கரும்பு பிடிச்சது மறுபடியும் வந்து என் மண்டை குழப்பத்தை வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் என்ட்ரானு வந்து ஒரு இல்யூஷனில் வந்து ஹீரோ ட்ராப் ஆயிடுவார். ஆனால் வந்து ஹீரோ ஓவர் கம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சீனுங்கிட்டகி அங்கே இருக்கிற சில டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. இப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நினச்சினா வந்து காட்டுறாங்க. இந்த மாறுகண்ணம் போய் அந்த முட்டாள் மாங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் விஷயத்தை. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு, ஏன்டா டேய் எச்சக்கெல்லாம் நாயே, நான் உனக்கு சோறு ஓட்டு வளர்த்தி உன்னை இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாற்றி வச்சுருந்தா, நீ அவனோட மூஞ்சியும் கூட பார்க்காம பொட்டை நாய் மாதிரி தெரிச்சு ஓடி வந்துருக்கிற. உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? சோறு திங்கிறியா, சோற்ற விட்டு வேறு ஏதாவது திங்கிறியா? உனக்காக எத்தனை விதமான ஹெல்ப்ஸ் எல்லாம் நான் இழந்து உனக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து நீ என்னை வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். இங்கேயே வந்து நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை என்னை வந்து மன்னிச்சிருங்க, அவன் வந்து யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவன் ரொம்பவுமே வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கான். என்னை விட அவன் வந்து அசாசின் ஸ்கில்லில் வந்து கொஞ்சம் மாஸ்டர்டாக இருக்கான். அதனால தான் வந்து என்னால் காப்பாற்றவே முடியல. அதாவது என்னையவே வந்து காப்பாற்றிக்க முடியல. அந்த டவர் இன்சிடென்ட் எல்லாமே வந்து அவன் சொல்லுவான். ஆனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, அவன் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்திருப்பான். வந்துட்டானா உங்களோட ஆட்களை மட்டும் எங்கிட்ட வந்து கொடுங்க, நான் வந்து எப்படியாவது அவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு ஒருத்தர் இருந்துட்டு, இவனை என்னதான் இழிவாக பேசினாலும் கூட இருக்கிற அந்த சப்டிவிஷன் கமாண்டர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. பரவாயில்ல அவனுக்கு கொடுங்க, அவன் என்னதான் இருந்தாலும் அவன் மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டான்ல. அவன் வந்து அந்த தண்டர் கிளானோட பேஸை செட் பண்ணுறது வந்து குன்செக்டில் வந்து லைட்டாக வந்து டேமேஜ் பண்ணி சொன்னாங்க. அதை வந்து அவன் பண்ணி விட்டுட்டான். அவனோட மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஆனால் இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விபத்துகள் நடக்கிறது சகஜம் தானே மாஸ்டர், விடுங்க பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆளுகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பொட்டை நாயவா நான் எவ்வளோ தூரம் வளர்த்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்டருமே வந்து ஒரு மாதிரி கடுப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா எல்டர்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில ஹண்டிங் டாக்ஸையும் அப்புறம் சில எல்டர்ஸையுமே வந்து அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாறுகண்ணனுக்கு வந்து தெரிய வருது, இந்த முட்டா நாய்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து காவு எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கான்னு சொல்லி இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியும், ஏன்னா ஹண்டிங் டாக்ஸ் எல்டர்ஸும் போகிறக்காடா நான் இவ்வளோ தூரம் உயர பனையை வச்சு வந்து உங்கள்கிட்ட முக்குன்னு முக்கிட்டு இருக்கிறேன் முட்டாள் நாய்களை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கடுப்பாயிட்டு இருப்பான். ஆனால் இவனால் வந்து வெளியில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இவனே வந்து அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஆள் வந்து கிடையாது அந்த இடத்துல. அதுக்காக சப்டிவிஷன் கமாண்டர்ஸோடு எல்லாம் வந்து அந்த இடத்துல சுற்று வட்டாரத்துல எல்லாம் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே அந்த நாய் போய் தொலைச்சா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்தில் வந்து அந்த எல்டருக்கு வந்து டயர்ட் ஆகிட்டா ரூமுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க போகும்போது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த டிசபிள்ஸ் என்ன பேசியிருப்பாங்கன்னா, அந்த பொட்டை நாய்க்கிற வேலையே கிடையாது, அவன் பண்ண வேலைக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு கேவலம் ஒரு அசாசின் நாயே இவனால் கொல்ல முடியல, இதுக்கெல்லாம் வெக்கமாலே, இவனுக்கெல்லாம் எதுக்கடா இந்த மாதிரி ஒரு அந்தஸ்து கொடுத்தீங்க, இவனையெல்லாம் கீழே வச்சு மட்டம் தட்டி விட்ருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசாத, மூடிட்டு கொடுத்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்க போனதுக்கப்புறம் தான் இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அப்போ நினச்சிட்டு இருக்கும்போது, அந்த மாறுகன் நாய் என்னென்னமோ பில்டப் பண்ணானே, கொஞ்சம் அவன் அப்படி இருப்பான் இப்படி வருவான் மான்ஸ்டர் மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு, அந்த நாய் ஏதோ வெளியிலேயே வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த சமயத்தில் ஹீரோ வந்து என்ட்ரி கொடுத்துருவார். கொடுத்தோன்னே அந்த ஸ்டிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி அவனை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு, என்னடா இது என் உடம்பு அசைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஆப்போசிட்டில் இருப்பார்.
அடங்கோத்த இங்கேன்றா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பக்கத்தாடி வந்துடுவார். வரும்போது நான் சொன்னது கரெக்டு தான், இந்த பரதேசி உண்மையிலேயே மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை வந்து ஹீரோ வந்து கொண்டுட்டு இப்போ அவனோட உருவத்துக்கு வந்து ஹீரோ வந்து மாறிடுவார். இது ஹீரோவோட ஒன் ஆஃப் த ஸ்கில். ஹீரோ வந்து இன்னொருத்தவங்கள மாதிரி எக்ஸாக்டாக வந்து காப்பி பண்ணி அவரை வந்து மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்து வருவாங்க. இவங்க எல்லாமே காட்டு பையில் தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோ வேட்டை காட்டில் ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ அங்கே எல்லாத்தையும் போட்டு தள்ளி போட்டு உள்ளே வந்துடுவாங்க. என்ன சார் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மூர்ரா டேய் எவ்வளோ நேரம்னா வந்து நான் தேடிகிட்டே இருக்கிறது அந்த நான் வரவே மாட்டேங்கிறேன், வந்தால் தான் நான் ஏதாவது பண்ண முடியும், கால்படாத, என்னோடய ஆட்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறேன், அவனை கொஞ்சம் வந்து தேடிட்டு வந்துடுவாங்க. இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே தேட ஆரம்பிக்கிறேன், நீங்கள் என்ன மயத்தில் தேடுறீங்களோ ஒரு மயிரும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு இருப்பான். இவங்களுக்கெல்லாம் பெருசாக வந்து இவன் மேலே டவுட் எல்லாம் எதுவுமே வராது. ஆனால் இவன் வந்து ஹீரோ தான் இப்படி வந்துட்டு இருக்குது. உள்ளே வரும்போது என்ன வாசனை இது, எனக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வாசனை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஸ்மெல்லை வந்து ஃபாலோ பண்ணி போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த நாய்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த கருமம் பிடிச்சினா அங்கே தான் இருக்கிற கேவலமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்டா, அந்த இடத்துக்கே யாரும் போக மாட்டாங்க மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து இது வந்து அவர் காதில் வந்து விழுகுது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்ன ஸ்மெல்னு ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு அடைச்சி வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு கேவலமான ஒரு கருமத்தை வந்து சாப்பிட்ருப்பார். நல்லா ஒரு பாசம் கலஞ்ச மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு பாய்சன் சாப்பிட்டா பவர் ஏறுற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தட் வந்து ஹீரோ கிடச்சிருக்கும். இது எல்லாமே வந்து தற்செயலாக தான் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கண்டினியூ பண்ணி அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒத்துக்கிறார் இது வந்து பாய்சனோட ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லி போட்டு, எவன் இந்த வேலையில் இந்த நேரத்தில் வந்து பாய்சனை வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சைக்கத்தேலி அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனோட டிசிப்ளினுங்கிற பேரில் வந்து டிசிப்ளை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாய்க்கு மேலே வந்து இவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். என்னென்னா இவன் கண்டுபிடிச்சி வச்சுருப்பான் ஒரு வித்தியாசமான பாய்சன், அதை வந்து ஒரு ட்ராப் வந்து கூட அவன் வந்து துடிரிச்சு சாகிறான். அதுக்கப்புறம் நான் வந்து கடைசியில் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஒரு துளியோட விஷம் வந்து 10 பேர்த்தை வந்து அசால்ட்டாக சாகடிச்சிடும், எப்பேற்பட்ட மாஸ்டராக இருந்தாலும் வந்து இதுலேருந்து தப்பி பிழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல, ஓ இது ரொம்ப அற்புதமான பாய்சன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இந்த பாய்சனை பற்றி சொல்லுங்கள், இந்த பாய்சனை பற்றியா, என்ன உனக்கு புதுசாக பாய்சன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அது ஒன்றும் இல்லைடா, இது வந்து நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டுபிடிச்ச ஒரு பாய்சனு, இதை வந்து கடைசியாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மீட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது போய் நம்ம தலைவர்கிட்ட போய், இந்தாங்க தலைவரே இதுதான் நான் கண்டுபிடிச்சி பிடுங்குனது அப்படின்னு சொல்லி போய்ட்டு கொடுக்க போகிறேன். அவனும் வந்து என்னை பாராட்டுவான்டா. சரி இதெல்லாம் நீ எதுக்கு விவரமாக கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நல்ல வேலைடா, நான் எப்படி என்னோடய பவர் இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தேடிட்டு இருந்தேன், நல்ல வேலை தெய்வமாக கொடுத்த மாதிரி நீ வந்து சிக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு ஹீரோ வந்துட்டு, இந்த பாய்சன் நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன், இதை குடித்தா எனக்கு வந்து பவர் ஏறும், உனக்கு வந்து ஒன்று மற்ற மனுஷங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பாய்சன் அதாவது இழுக்கிற மூலமாக எனக்கு வந்து பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பாய்சன் எடுத்து ஹீரோ வந்து வச்சுக்குவார். இப்போ அதே சமயத்தில் சீனங்கட்டை அந்த பிளட் மாங்க் அவன் வந்து சரியான கடுவில் இருப்பான். ஏன்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பொட்ட பசங்களா, அவன் உள்ளுக்குள்ளே ஊந்து எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை பேர்த்த பலி எடுத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னும் ஆனால் பிடிக்காம என்ன பிடிங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அந்த மார்கனை வந்து சொல்லுவான், நான் தான் சொன்னனே சார் அப்படின்னு சொல்லிட்டு போது, நீ சொன்ன கிழிச்சேங்கிறத பற்றியெல்லாம் நான் வந்து பேச வர கிடையாது, இப்போ அவன் வந்து உள்ளுக்குள்ளே பூந்துட்டான், இப்போ அவனை எப்படி நீ வந்து தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக சார் அப்படின்னு சொல்லிட்டு போது, நீ இந்த முக்கிட்டு இருக்க வேணாம், டக்குன்னு ஐடியா சொல்கிறேன் இல்லை உனக்கு கதை இங்கேயே முடிச்சு தள்ளிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு ஒரு வழி இருக்குது, அது ஐடியா மாதிரி நீங்கள் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சொல்லி தொலைடா கேட்டு தொலைகிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த பக்கத்து வில்லேஜ்லேருந்து வந்து சில குழந்தைங்க வந்து பிடிச்சிட்டு வந்து அவங்க மேலே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துகிறோம். அதோட எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா வந்து ஒரு குறிப்பிட்டமான ஒரு மெத்தட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மூலமாக அவங்களோட பவர் வந்து எனாரமஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பிரெயின் வந்து மெல்ட் ஆயிரும். நான் வந்து இதில் விட்டாலக்கடி வேலை பண்ணி அப்படி இப்படி பண்ணி இப்போ அந்த மெத்தட்லேருந்து ஜஸ்ட் ஒரு அது எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் வந்து அது எடுக்கிற மாதிரி வந்து நான் கொண்டு வந்துட்டேன். அதாவது லிமிட்டடான சைடு எஃபெக்ட் இருக்கும், ஆனால் வந்து உயிரெல்லாம் போகாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நியூ பவர் வந்து எல்லாருமே வந்து அன்லீஷ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்கள வச்சு அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஏதோ ஒன்று பண்ணித்தொலை, ஆனால் இப்போ அவன் மட்டும் வரலின்னு வையன் உன் உயிரை வந்து நான் எடுத்துடுவேன், தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துருங்க, நான் வந்து ஏற்கனவே வந்து இப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப கேவலப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், ஆனால் நான் வந்து இதில் தோற்று போயிட்டுனா தயவு செஞ்சு நீங்கள் உயிர் நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ரொம்ப நெஞ்ச நக்கிற மாதிரி பேசாதரா போய் கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அவன் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வரும்போது இவங்க தான் அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் மற்றவங்க என்னாச்சு, மற்றவங்கெல்லாம் செத்துட்டாங்க சார், இவங்க 3 பேர் தான் உசுரோடு இருக்காங்க, சரி இவங்களுக்கெல்லாம் என்ன பவர்றா, இங்கே இருக்கிறான் பார், இவன் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, இவன் கண்ணு கருப்பாகுது அப்படின்னு நினைக்காது, இவனால் வந்து ஒரு ஆறாவோட
டென்ஸை வந்து இவனால் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஆட்களை கம்பேர் பண்ணும்போது மற்ற அந்த வெளியால் ஒரு தொழிலாம் வந்து இருக்கான்ல, அவனோட ஆரா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இவன் வந்து என்ன தான் காப்பி பண்ணாலும் ஆராவை காப்பி பண்ண முடியாது. இவனால் வந்து அதை ரொம்ப மைனாரிட்டி லெவலில் வந்து நோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இவ வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு சைட் எஃபெக்டாக அவளோட கண் வந்து போயிடுச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக அவளோட மற்ற சென்ஸ் எல்லாமே வந்து அவளுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவனால் வந்து யாராவது பொய் சொல்கிறாங்கன்னா அவங்க ஹார்ட் பீட்டு, அவங்க பேசுறது, அவங்க மூச்சு விடுறது எல்லாத்தையும் வந்து எக்ஸாக்டாக வந்து நோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பிளட் பேங்க் இருந்துட்டு, பரவாயில்ல டே, நான் வந்து உனக்கு சோறு போட்டு வளர்த்துனதுக்கு இப்போ தாண்டா கொஞ்சம் உருப்படியான வேலை செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கான் பாரு, அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் தான் ஆக்சுவலாக வந்து அந்த சின்ன பையன் வந்து காப்பாற்ற சொன்னால் அவனோட பிரதர். இவனோட பேர் வந்து சோமா. இவனுக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு பவர் இருக்குதான்ட்டு வந்து எனக்கு இன்னும் எக்ஸாக்டாக தெரில. இவனுக்கு வந்து பிளட் லிஸ்ட் மட்டும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிளட் பேக் இருந்துட்டு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா பிளட் லிஸ்ட்டு அவனுக்கு மட்டுமே இருக்குது, நம்ம இனத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்குதுடா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் எனக்கு தெரியல சார். ஆனால் அவனும் வந்து இந்த மாதிரி அந்த டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணி இந்த 3 சில்ட்ரன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆனது இவனும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன கருமா சீக்கிரமாக ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி நம்மளோட இடத்துக்குள்ளே வந்து ஒரு வெளியே அந்நிய நாய் வந்து உள்ளே வந்துருக்குது, அதை வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்குது. என்னோடய தியரி என்னென்னா, அவன் வந்து உள்ளே வந்துட்டு மற்றவங்க மேலே வந்து வேஷம் தணிச்சு நம்மளோட இனத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிக்கணும். அதனால தான் அவங்க 3 பேர்த்தையும் இங்கே கூப்பிட்டுருக்குறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ அவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி போய் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சோமா மட்டும் அங்கே நின்றுட்டுருப்பேன். ஏடா போக மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கெல்லாம் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போது, இப்போ இவங்க எல்லாமே வந்து தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மயிருமே வந்து இவங்க கண்ணில் வந்து தட்டுப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்ல, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிளட் பேங்க் வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி வள்ளுங்கிறான். இவன் வந்துட்டு இருங்க தலைவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் சோமா வந்து பேச ஆரம்பிப்பான். ஏடா முட்டா பசங்களா, அவன் பாரு அங்கே தான் இருக்கான் பாரு, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஷாக் ஆகுது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேரெக்டாக ஹீரோ கிட்ட போயிட்டு, ஏடா இங்கே வச்சுட்டு அங்கே போய் தேடினீங்கன்னா எப்பட்றா கிடைப்பான், இருக்கிற இடத்துல தேடுங்கடா, இல்லாத இடத்துல போய் இனத்தை போய் வலிச்சு நிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தானே அந்த அசாசின், எப்படி கண்டுபிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோமா வந்து கண்டுபிடிச்சிடுவான் ஹீரோவை. அதுக்கப்புறம் அந்த பிளட் மார்க் வந்துட்டு டென்ஷன் ஆகுது, இவன் எப்படி இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து இவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோமன் வந்து இவனை அட்டாக் பண்ணும்போது, அந்த அட்டாக் எதுவுமே வந்து ஹீரோ மேலே லேண்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா இங்கே நடக்குது, நான் வந்து உன்னை அடிக்கிறேன், ஆனால் ஏன் வந்து என்னோடய அட்டாக் வந்து மேலே லேண்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஹீரோ வந்து அவரோட ஸ்ட்ரிங்ஸை மேனிபுலேட் பண்ணி அந்த அட்டாக் வந்து எதுவுமே வந்து ஹீரோ மேலே வந்து விழுகாத மாதிரி வந்து பார்த்துக்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து அந்த அவங்க 2 பேரும் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து மனுஷனால் பண்ண முடியுமா, இப்படி ஒரு டெக்னிக் இருக்குதா, முதல்ல எப்பட்றா அவன் அடிக்கிற அட்டாக் எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸை வச்சு அவன் மேனிபுலேட் பண்ணி அதை பிளாக் பண்ணுறான். அது உட்காந்த இடத்துலேயே வந்து இருக்கிறான். அவன் ஒரு மூவ்மெண்ட் இது வரைக்கும் மேப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் மார்க்குமே வந்துட்டு என்னையவே வந்து கடைசியில் பொட்ட பசங்க ஆக்டியாடா டே, ஏன்டா டே என்ற மூக்கு கடியிலே வந்து ஒழிஞ்சிட்டு இருந்துருக்கிற, என்னாலே வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அவன் வந்து பேச ஆரம்பிப்பான் ஹீரோ. இந்த மாதிரி நீ தான் வந்து அந்த உன் பிரதர் வந்து சொன்னான் அவன் பேர் சோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என் பேர் சோமா, உன்னை வந்து பார்த்தா காப்பாற்ற சொன்னாங்க, என்ன சொல்கிற, நான் வந்து உன்னை காப்பாற்றுறதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக சார் என்ன பண்ணுறேன்னு எனக்குன்னு தெரியல, இந்த மாதிரி அந்த நாயில் கூட்டிகிட்டு போயிட்டு நீ சண்டை ஓடி தோக்கிற ஃபேமிலியை கொண்டுருவேன், சண்டை கட்டாத ஃபேமிலியை கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாம் தோக்கடிச்சதுக்கப்புறம் கடைசியில் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறப்போ நான் வந்து அவங்க சொல்கிறத செய்ய வேண்டியதாக போச்சு. அதனால் எங்களோட அப்பாவோட கையை மட்டும் வெட்டிட்டேன். அவர் வந்து கொல்ல சொன்னாங்க, ஆனால் நான் வெட்டின மாதிரி நடித்தேன். அவருமே வந்து அந்த பெயினில் வந்து வெளியே காட்டிக்கல, அவர் வந்து செத்த மாதிரி போன மாதிரியே இருந்தார். அதை வந்து எனக்கும் வந்து பேர்டன் இல்லை. அதனால் கடைசியாக இங்கேயே வந்து சேர்ந்துட்டு இந்த நாய்களோட சேர்ந்து குப்பம் கூட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து செக்டாலிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போது, அப்படின்னு நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த 2 பேருமே வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது, என்ன தெரியும் தான் வந்து நீங்கள் செக்டா பிட்ரே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏடா பிட்ரே பண்ணுறதா, பதில் வந்து நான் கூட சேர்ந்தா தாண்டா உன்னை பிட்ரேவே பண்ண முடியும், நான் உங்கள்கிட்ட சேரவே இல்லையாடா, எப்படா பிட்ரே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனுக்கெல்லாம் கடுப்பாயிட்டு இருக்க இந்த பிளட் மார்க் இருந்துட்டு, ஏன்டா டே முட்டா நாயா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, டேய் பொம்பளை நாயை இருறா, இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, எதுக்கு நீ வந்து அவசரப்படுற, அப்படி ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி அந்த அட்டாக்லேருந்து ஈஸியாக வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, அதாவது அந்த டேங்க் கிளான்லேருந்து கிடையாது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு ஃபயர் வாங்கி இருப்பார்ல, அதாவது ஃபயரை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு லிக்விட், அதை வந்து ஹீரோ ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு. அது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வந்து எல்லா பக்கமும் வந்து கொழுந்துக்கிட்டே இருக்க, அந்த இடமே வந்து குபுன்னு பற்ற ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறே தெரியல. இந்த மாதிரி சார் அவன் என்ன கருமத்தை போட்டு பற்ற வச்சான்னு தெரியல, அது அடைஞ்சே தொலைய மாட்டேங்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு பரவிட்டு வந்துட்டு இருக்கு, நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து கடுப்பாயிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான்.
இப்படி வந்து சண்டை போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அங்கேருந்து எஸ்கேப் போயிடுவார். போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அவன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மயிரில் இறந்தான். டேய் நீ போய் அவனை கண்டுபிட்றா, அதனால் இங்கேருந்து எஸ்ஐ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார். ஹீரோவோட உடம்புலேருந்து வர பிளட்டு வந்து ஒரு இடத்துக்கு வந்து லீடுக்கு பண்ணி கொண்டு போகுது. இப்போ அந்த இடத்துக்கு வந்து இவங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இவங்க வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே போகும்போது இது என்ன இடம்னா அந்த சைக்கோன்னா இருந்தான்ல அந்த பாய்சனை வந்து உண்டாக்கிட்டு இருந்தவன் அவனோட இடம் தான் இது. அது இடத்துல ஃபுல்லாகவே வந்து பாய்சன் சென்ட்டு தான் இருக்கும். இவனை உள்ளுக்குள்ளே வந்து சில பேர்த்தினால வந்து அதை தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த 3 சில்ட்ரன்ஸுமே வந்து வந்துடுவாங்க. இதெல்லாம் அவன் சொன்ன மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டிருப்பான். இந்த மாதிரி என்னை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னான், என்னை வந்து கொல்றக்கே விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இரு உனக்கு வந்து கண்டிப்பாக உனக்கு அந்த நேரம் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து பிளட் மார்க் வந்து விட்டுட்டு போகிறேன், அந்த பரதேஷனை வந்து முட்டாத்தனமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவான், நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து பாய்சன் மூலமாக இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது அப்போ நான் எப்படா கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவலைப்படாது எல்லாருமே வாடா பாய்சன்லாம் இருப்பாங்க, மிச்ச பேர் இருப்பாங்க போட்டு தெளிகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்க டிஸ்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ள ஆரம்பிக்க ஹீரோவும் அந்த பிளட் மார்க்கும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளட் பேங்க் முக்கிட்டு அந்த சின்ன பசங்க போட்டத்தில் வர ஹீரோ வந்து அதுலேருந்து தடுத்துட்டு டே உனக்கு பவர் இருக்கிற ஆளு கூட வந்து சட்டை கட்டுற சிட்ட பசங்கிட்ட போய் போதுற உனக்கு குஞ்சு குட்டிங்கிறது காட்டுற பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸை வச்சு பிடிக்கும்போது இவன் வந்து இந்த மாதிரி ப்ரிட்டியான ட்ரிக்கெல்லாம் வந்து வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் தூக்கி போட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு மாதிரி சாட்டை மாதிரி கொடுத்துருப்பான், அதை வந்து எடுக்கிறாரு, இதை வந்து யூஸ் பண்ணிக்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ இப்போ அதை வச்சு வந்து சண்டை கட்ட ஆரம்பிக்கிற ஒரு கையில் ஸ்டிங்கு ஒரு கையில் ஷார்ட் அப்படின்ட்டு மாறி மாதிரி நடந்துகிட்டு இருக்க ஹீரோ வந்து ஒரு மிஸ்டீரியஸான மெத்தட் வந்து கற்றுக்கிட்டு வச்சிருப்பார். இந்த மாதிரி விண்டு ஸ்டாவர்ஜின்னு சொல்ல போகிற ஒருத்தனை வந்து ஹீரோ வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து என்னோட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருந்தான், என்னால் வந்து ஒன்றுமே பிடுங்க முடியல, கேவலம் நானே வந்து தோற்று போயிட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலம் வந்து மறுபடியும் ஃப்யூச்சரில் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சேன். இது வந்து பெருசான நியூ டெக்னிக்கெலாம் கிடையாது, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அசாசினோட இன்டாக்ட்ஸ் ஒரு ஸ்கில் மாதிரி தான். அதாவது அவன் ஒரு அட்டாக் பண்ண வரான்னா அதுக்கு வந்து பாயிண்ட்டில் வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இந்த பாயிண்ட்லேயே வந்து அந்த மயிர் இலையிலேயே வந்து நம்ம வந்து டாஜ் பண்ணுறது தான் அந்த டெக்னிக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே ஃபைட் பண்ணிகிட்டே வந்து இந்த அப்படியே சொல்லிகிட்டு இருப்பார், நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். இது வந்து பெருசான ஸ்கில்லாக கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்போனண்ட் வந்து அவனை நம்மளோட பவர்ஃபுல்னு சொல்லி நம்ப வைக்கணும். அவன் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஹீரோவை. அதுக்கப்புறம் அவனை வந்து நம்ப வச்சு கழுத்தில் ஓடுற மாதிரி அவன் வந்து வீக்கில் நான் வந்து வீக் ஆகிட்டேன் என்கிட்ட பவர் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அவனோட ஃபுல் பவர் வச்சு ஒரு அட்டாக் பண்ணுவான். அப்படி அட்டாக் பண்ணும்போது நம்ம வந்து அதுலேருந்து தப்பிச்சுட்டு அவனை வந்து போட்டு தள்ளுற இந்த அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவர் வீக்கான மாதிரி நடிச்சுட்டு அப்புறம் அவன் வந்து நான் தான் எனக்கு தான் பவர் ஜாஸ்தியாக சொல்லிட்டு ஹீரோ மேலே அட்வான்டேஜ் எடுக்கும்போது ஹீரோ வந்து அட்வான்டேஜ் எடுத்துடுவார். அது வந்து ஹீரோ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஒரு மிஸ்டீரியஸான மெத்தட். ஆனால் அது கொஞ்சம் டேஞ்சர் கொஞ்சம் ஜாஸ்தி. இதை வந்து உயிரே பணைய வச்சுட்டா வந்து நான் சண்டை போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்கேன். ஒரு கடத்தில் அவன் வந்துட்டு தெரியுண்டா உங்கள்கிட்ட ஒரு பவர் மில்லின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ உன் கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து அதுலேருந்து நைஸாக விட்டால ஐடியா பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிடுவார். அப்படி தப்பிச்சதுக்கப்புறம் பிளட் மேங்க்கு நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் மேலே ஒரு அட்டாக் போட்டிருக்கு. ஹீரோ வந்து அதில் வந்து எனர்ஜி வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அடிச்சிருப்பார். அவன் வந்து அவனோட இன்டர்னல் எனர்ஜியெலாம் கேதர் பண்ணி அதை தடுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு இன்னும் நல்லா முக்கு, நீ முக்கிற முக்கில் வேறு ஏதாவது தான் வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுடா, ஏன்னா நான் உடம்புக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ என்ன தான் இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணி அதை அவுட் பண்ணாலும் அது நடக்காத காரியம் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் அவன் உடம்புக்குள்ளே போய் எல்லாமே பொசுங்கிடுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற எல்லா டிசபிள்ஸ் எழுட்டு சிலத்தையும் போட்டு வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த மாதிரி மாஸ்டர் அவன் போட்டுட்டான் அவனை விடாதிரி அவனை வந்து கழுத்தருங்களான்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டுருக்க அந்த இடத்துல நம்ம கண்ணாப்பம் வந்துடுவான். கண்ணாப்பம் வந்தோடனே வந்துட்டு நீங்கள் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை வந்து என்னோடய கடமைகள்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஆனால் நீ வந்து ட்ராக் வந்து அவ்வளோ சீக்கிரத்தை என்னால் ஃபாலோ பண்ணியே வர முடியலடா, அந்த கார்டுக்கு தெரியுமா அதுக்குள்ளே வந்தோடனே வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சு, இது ஒரு இல்யூஷன் ட்ராப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் பரவாயில்ல இங்கே நடக்கிற ஒரு ஃபைட்டோட ஃப்ரிக்ஷனில் வர அந்த பாயிண்ட் இருக்குதுல்ல அந்த ஃபோர்ஸ் அதை வச்சு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்தால் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சரி வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்க அந்த கண்ணா பார்த்துட்டு இவன் வந்து இந்த நிலமையில இருந்துட்டுமே வந்து இந்த பிளட் மேங் வந்து பொறுத்தளிக்கிறான், இவன் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கணும், இவன் வந்து சின்ன ஆளே கிடையாது பெரிய ஆளாக வருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த எல்லாத்தையும் போட்டுதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ வந்து நான் வந்து ஒரு கடமைப்பட்டிருக்கேன், நீ வந்து கடமைப்பட்டிருக்க, ஸோ நம்ம வந்து கடமை தீர்த்துக்கலாம், நீ வந்து எங்கிட்ட ஒரே ஒரு ஸ்பேர் மேட்ச் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே 2 பேருமே வந்து சண்டை கட்ட ஆரம்பிக்க அந்த 3 குழந்தைகளுமே வந்து அதை பார்த்துட்டு இருப்பாங்க.
சரி சொல்லு யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பியோ தான் ஜெயிப்பான். என்ன தான் வந்து பியோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே அவனும் வந்து கொஞ்சம் வீக் கிடையாது. இப்போது ஹீரோ வந்து ஒரு கூர்மையான கத்தின்னு வச்சுக்கேன், அவன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சுத்தியல் மாதிரி. ரெண்டு வந்து மீட் பண்ணால் என்ன நடக்கும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஃபைட் பண்ணாங்க. இப்போ அந்த ஃபைட்டோட முடிவு வந்து ஆப்வியஸ்லி வந்து யாருக்குமே வந்து தெரியல, அதை வந்து காட்டவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போகுது, ஹீரோ வந்து அவரோட இடத்துல வந்து போய் வந்து அவர் வந்து இருக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மார்கன் இருப்பான்ல, அவன் இருந்துட்டு நான் சொன்னேன் இந்த பொட்ட பசங்களுக்கு படித்து சொன்னான், அவன் சின்ன ஆள் கிடையாதுரா, ஒரு டவரையே வந்து பழி வாங்கிட்டு தான் வந்திருக்கிறான், இங்கே வந்தானா எல்லாத்தையும் காவு எடுத்துருவானான்னு சொன்னேன். கொஞ்சம் கூட நாய் காதுலேயே போடாமல் செத்து தொலைஞ்சிட்டானுங்க, இப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு இடத்த வந்து நினச்சி பார்க்குறான். அங்கே போகலாம், அங்கே போயிட்டுன்னு வையேன், அங்கே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளும் இருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அது இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, ஆனால் எல்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ வந்து ஸ்ட்ரிங்ஸை வச்சு அவனை வந்து கொஞ்சமாக சாகடிப்பார். அதாவது அந்த கழுத்தில் இருக்கிற கத்தி வந்து அது வந்து கத்தி மாதிரி தான் செயல்படும் அந்த ஸ்ட்ரிங்கை, அது வந்து லைட்டாக அறுவிட்டுக்கிட்டே இருக்கு, அவன் வந்து ரொம்ப துடிச்சு தான் சாகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இப்போ பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த கண் வந்து ஒருத்தனுக்கு தெரியாமல் இருக்குது தெரியுமா, ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணு தான். அவள் வந்து இது மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவளோட அழகில் மெய் மறந்து ஒருத்தன் வந்து இந்த பொம்பளை பொறிக்க அவளை வந்து தூக்கிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இவன் வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ராகும்போது அவன் வந்து வீட்டுக்குள்ளேயே வரும்போது இந்த பொண்ணு இங்கே தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோமா வந்து அங்கே இருப்பான். ஏன்டா என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் இங்கே இருந்தானா, இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் இருந்தவன் நான் நோட்டீஸ் பண்ணலையா, அது ஒன்றும் இல்லைடா தம்பி, இங்கே ஒரு பொண்ணு வந்தாலே அவள் இங்கேயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்டா முட்டா பசங்களா, ஒரு பொம்பளையை பார்த்தா விட மாட்டேங்கிறீங்க, இதை மாதிரி அவளுக்கு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வெளியில் போனால் கண்ட நாயெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் தான் அவனை போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளினதுக்கப்புறம் பாடி ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சு வச்சுருப்பான். யாரை பார்த்தா அந்த கண்ணப்பன் தான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இருந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் மேனேஜர் இந்த மாதிரி அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கண்ணப்பன் ஏன் உனக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து அவன் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இந்த மாதிரி லெட்டர் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பான் ஹீரோவுக்கு விடாமல். ஹீரோக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும், ஆனால் ஹீரோ வந்து ரெண்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, இப்போ எனக்கு வந்து புரியுது ஏன் வந்து அந்த கண்ணப்பன் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லி நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான்சென்ஸை பேசுகிறது நிறுத்திட்டு போய் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதோடய வந்து அஃபிஷியலான சீசன் 2 வந்து முடிஞ்சிச்சு. நான் சீசன் 3 வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் கைஸ், ஆக்சுவலாக வந்து இது சீசன் 2 தான் இருக்குது. இந்த சீசன் 3 வந்து இன்னும் வரல, அது இன்னும் ஒரு கூடியதில் வரும்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து போட்டிருக்கேங்க கீழே அந்த கிரெடிட்ஸில். ஸோ அந்த போட்டாங்கன்னா நானும் போடுறேன். இப்போ அடுத்த நியூ மானா வந்து நாளைக்கு அதிரடியான ஒரு ஆக்ஷன் மானாக தான் நான் போட போகிறேன். ஹீரோ வந்து நார்மலாக வந்து ஜீரோவிலிருந்து எப்படி ஹீரோ ஆகிறாரு, ஹீரோவை தாண்டி ஒரு பவர் வந்து ஹீரோ அட்டைன் பண்ணுவார், அதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு கதை. அதாவது நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த தடவை நான் வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து போட மாட்டேன், இதான் போட போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் போடுறப்ப பாருங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்டாக தான் இருக்கும். ஓகே கைஸ், பை கைஸ். நெக்ஸ்ட் பல் வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் நியூ மன்வாவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ். நன்றிகள் பல.